வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடக்கூடிய குல்ஃபி ஐஸ் குறைந்த பொருட்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். இப்போ நீங்க பார்க்கக்கூடியது 1 லிட்டர் அளவுக்குள்ள பால். இது நிறை கொழுப்பு பால். அந்த பாலை இப்போ நீங்க பார்க்குற மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். சுத்தமா தண்ணியே சேர்க்கக்கூடாது. இந்த பாலை காய்ச்சும் போது இந்த சுத்தியிலும் சேரக்கூடிய இந்த ஏடுகளை அடிக்கடி வழிச்சு விட்டுருங்க. இந்த பால் கூட சேர்க்கறதுக்கு கொஞ்சமா முந்திரி, பிஸ்தா, பாதாம்லாம் எடுத்துருக்கேன். இது அளவெல்லாம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதை தவிர வேற ஏதாவது பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 6 தேக்கரண்டி அளவுக்கு சர்க்கரை, ஏலக்காய் பொடிச்சது ஒரு 1/4 தேக்கரண்டி, கொஞ்சமா குங்குமப்பூ. குங்குமப்பூ இல்லைன்னா தவிர்த்துடலாம். பால் காயறதுக்குள்ளார நான் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி, பிஸ்தா, பாதாம் இது மூணுத்தையும் ஒன்னும் பாதியமா அரைச்சி எடுத்துட்டு வர போறேன். அதாவது கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வர போறேன். ரொம்ப பொடி இல்லாம இந்த மாதிரி ஒன்னும் பாதியமா அரைச்சிருக்கேன் பாருங்க. இப்போ காஞ்சிட்டு இருக்க இந்த பால் கூடயே கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா எவ்வளோ கெட்டியா சுண்டி வந்திருக்கு பாருங்க. பால் பாருங்க ஊத்துனதுக்கு பாதியா குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் பொடி இதுல சேர்த்துடலாம். அதே மாதிரி அரைச்சி வச்சிருக்கிற பருப்பையும் இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். நம்ம காய்ச்சி வச்ச பால் பாருங்க இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக இருக்கக்கூடிய இந்த கூம்புல இதை ஊத்தி வச்சுக்கலாம். இப்போ இத ஒரு அலுமினியம் தாள் போட்டு இந்த மாதிரி மூடிட்டோம்னா உள்ள நம்ம குளிரூட்டியில வைக்கும் போது அந்த ட்ரை ஐஸ்ன்னு சொல்லக்கூடியது இது மேல படாம இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மூடியே கிடைக்கும். மூடியோட தான் இது வருது. இது மாதிரி மூடிட்டு கூட வச்சுக்கலாம். இப்போ இது மேலேயே சின்னதா தொலை போட்டுக்கலாம். இந்த தொலையில குச்சி சொருவி வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது இந்த குளிரூட்டியில இது இருக்கணும். அதாவது ஃப்ரீசருக்குள்ள. ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த குல்ஃபியை எடுத்து பார்ப்போம். இங்க எது சட்டுன்னு வெளியே வராது. அதனால சுடு தண்ணியில நனைச்ச துணியை இது மேல சுத்திட்டு அதுக்கப்புறம் குல்ஃபியை எடுத்துடுறேன். எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. நல்ல மணமாவும் இருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழுள்ள கருத்து பெட்டியில பதிவிடுங்க. நன்றி.